Hi friends, welcome to my channel. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் ப்ளூமிங் ஆனியன் எப்படி செய்யலாம் சொல்லிட்டு நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீட்டில் இருக்கக்கூடிய ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான மசாலா வச்சு நம்ம ஈஸியாக வந்து ரெடி பண்ணிடலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸ் சாப்பிடும்போது ரொம்ப வந்து டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்யலாம் சொல்லி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பார்த்தோம்னா 3 ஆனியன் வந்து எடுத்திருக்கேன். ஸோ உங்களுக்கு எவ்வளோ ஆனியன் வேணுமோ ஃபஸ்ட்டு அதை வந்து எடுத்துக்கோங்க. நம்ம அந்த 3 வெங்காயத்தையுமே பார்த்தீங்கன்னா மேலே இருக்க தோலை வந்து நம்ம நீக்கிடலாம். ஃபஸ்ட்டு நீக்கிட்டு ஆனியனை நல்லா வந்துட்டு வாஷ் பண்ணிவிட்டு வந்து எடுத்துக்கோங்க. இப்போ மேலே இருக்க அந்த வெங்காயத்தோட தோல் எல்லாத்தையுமே வந்து நீக்கி வச்சு பாருங்கள். இப்போது அதில் இந்த வெங்காயத்துக்கு பின்னால் உள்ள அந்த பகுதியை வந்துட்டு நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ரண்ட்டு மட்டும் தான் தேவைப்படும். அந்த ஃப்ரண்ட்டை கட் பண்ணிட்டீங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு அந்த ஆனியன் வந்துட்டு கரெக்டான அந்த ஃப்ளவர் ஸ்ட்ரக்சரில் வராது. ஸோ அதனால் பின்னால் இருக்கிறத மட்டும் கொஞ்சம் வந்து கட் பண்ணி வந்து ரிமூவ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா மேலே அந்த மாதிரி திருப்பி வச்சுட்டு நம்ம எல்லா பக்கமும் ஈவனாக அந்த மாதிரி வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நான் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு லேயராக வந்து லைட்டாக நம்ம கையால் பிரித்து விட்டாலே வந்து போதும். அதுக்கப்புறம் ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா நம்மளுக்கு ஒரு லோட்டஸ் ஸ்ட்ரக்சர் வந்து கிடச்சிரும். இதே மாதிரி எல்லா ஆனியனுமே வந்து பண்ணி வந்து எடுத்துக்கோங்க. இப்போ இன்னொரு மிக்சிங் பவுல் வந்து எடுத்துக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் பார்த்திங்க அப்படின்னா மைதா மாவு வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூட காரத்துக்கு ஏற்ப மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு கொஞ்சமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சமாக வந்து சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு பிஞ்ச் அளவு மஞ்சத்தூள் வந்து சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக வந்துட்டு கொரியாண்டர் பவுடர் வந்து சேர்த்துக்கோங்க. அதாவது மல்லித்தூள் வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு இதை வந்துட்டு நம்ம எந்த ஒரு தண்ணியுமே சேர்க்காமல் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு இஞ்சி பூண்டோடைய ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் அதை கூட வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப வந்து டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா கார்ன்ஃப்ளவர் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்தாலே போதும். சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ எந்த ஒரு கட்டிகள் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா மட்டன் மசால் பொடி வந்து கொஞ்சம் வந்து சேர்த்துக்கலாம். இது வந்து எக்ஸாக்டாக பார்த்திங்க அப்படின்னா அந்த ப்ளூமிங் ஆனியன் டேஸ்ட் வந்து கொஞ்சம் வந்து கூட்டி வந்து கொடுக்கும். ஸோ அதுக்கு தான் வந்து சேர்க்குறோம். இல்லை அப்படின்னு நீங்கள் தாராளமாக வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட வந்து சிக்கன் பொரிக்கிற மசாலா இல்லை எக் மசாலா இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். இல்லை அப்படின்னா மேகிக்கெலாம் ஒரு பவுடர் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த பவுடர் இருந்தால் கூட நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி வந்து எடுத்துக்க போகிறோம். எந்த ஒரு கட்டிக்கும் இல்லாமல் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப வந்து தண்ணியாக இருக்கக்கூடாது. கொஞ்சம் வந்து கெட்டியாக இருந்தால் நம்மளுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ எந்த ஒரு கட்டிகள் இல்லாமல் நம்ம வந்துட்டு மிக்ஸ் பண்ணி வந்து எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த ஆனியனை உள்ளே வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த மாவை மேலே லைட்டாக அந்த மாதிரி பார்த்திங்கன்னா கோதி விட்டு உள்ளே எல்லா பக்கமும் பார்த்திங்கன்னா நம்ம மாவு வந்து படுற மாதிரி மிக்ஸ் பண்ணி வந்து எடுத்துக்கலாம். ஸோ சில பேர் பார்த்திங்கன்னா இந்த பொடியை வந்துட்டு அந்த மாதிரி பண்ணுவோம். பவுடர்லேயே பார்த்திங்கன்னா டிப் பண்ணி மாவு அந்த எண்ணெயில் வந்து ஆட் பண்ணுவாங்க. பட் அப்படியே ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு மசாலா வந்து அப்படியே வந்து இருக்காது. வெறும் ஆனியன் டேஸ்ட்டு மட்டும் தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு பொரியும் போது பார்த்திங்கன்னா எண்ணெயில் வந்துட்டு அந்த எல்லா பவுடருமே வந்து கீழே வந்து செட்டில் ஆயிரும். ஸோ நம்மளுக்கு எண்ணெய் ஆயில் வந்து ஸ்பாயில் ஆயிரும். ஸோ அதனால் நம்ம இந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கு அந்த மாவு வந்து பிரிஞ்சு போகாமல் இருக்கும். ஸோ எக்ஸாக்டாக நல்லா ஒரு டேஸ்ட்டும் வந்து கிடைக்கும். ஸோ அதனால் நீங்கள் நம்ம டிஃப்ரெண்ட்டான மெத்தடில் வந்து பண்ணுறோம். உள்ளே பார்த்திங்கன்னா எல்லா லேயர்லையும் வந்து படுற மாதிரி வந்து நம்ம அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி அப்ளை பண்ணதுக்கப்புறமா உள்ளே பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது நிறைய மாவு இருந்துச்சுன்னா லைட்டாக வந்து நம்ம வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ லாஸ்ட்டாக நம்ம எடுத்துக்கக்கூடிய அந்த ஆனியனை வச்சுட்டு நம்ம அந்த வந்து மிக்ஸ் பண்ணி வந்து எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் உங்கள்கிட்ட என்ன மசாலா இருக்கோ நீங்கள் யூஸ் பண்ணால் ஒருவேளை மசாலாவே இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மலாக வந்து கரம் மசாலா வந்து எல்லா பக்கமே இருக்கும். ஸோ அந்த மசாலா கூட நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். ஸோ சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் வந்து ஒரு பிளேட்டுக்கு வந்து நீங்கள் அப்படியே வந்து மாற்றி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ அதுக்கு வந்து ஆயில் வந்து பார்த்திங்கன்னா ஹீட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆயில் எக்ஸாக்டாக ரொம்ப வந்து ஹீட்டாக இருக்கக்கூடாது. கொஞ்சம் வந்து ஹீட்டாக இருக்கணும். அதுக்கப்புறம் போட்டதுக்கப்புறம் நீங்கள் லோ ஃப்ளேமுக்கு வந்து மாற்றிக்கோங்க. ஸோ ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறமா போடும்போது லோ ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு நம்ம பார்த்திங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் இதை வச்சு பொரிச்சு வந்து எடுத்துக்கலாம். ஸோ அப்பப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஒரு சைடு நல்லாவே வெந்துருச்சு. ஸோ திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இது எக்ஸாக்டாக வேகிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 5லேருந்து ஒரு 10 நிமிஷம் போல் பார்த்திங்கன்னா எடுக்கும். ஸோ லோ ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுக்கும்போது ஸோ ரொம்ப வந்து மீடியமாக இருந்தாலும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து எண்ணெய் குடிக்கும். ஸோ அதனால் லைட்டாக பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் மீடியமில் வந்து வச்சுக்கோங்க. ரொம்ப வந்து மீடியமில் இருக்கக்கூடாது. இப்போ இதே மாதிரி எல்லாத்தையும் வந்து பொரிச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே சிம்பிளாக வீட்டில் இருக்கக்கூடிய ஈஸியான பொருட்களை வச்சு நீங்கள் ப்ளூமிங் ஆனியன் எப்படி செய்யலாம் சொல்லி பார்த்தோம். கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாமே என்ஜாய் பண்ணியிருப்பேன் நினச்சேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இது போல் வீடியோஸை மிஸ் பண்ண பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.